மேரி கியூரியின் சவப்பெட்டி ரகசியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு ரகசியம் இருக்குதான். யார் இந்த மேரி கியூரி? நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணி, இயற்பியல், வேதியியல் என வெவ்வேறு துறைகளில் நோபல் பரிசுகளை பெற்ற ஒரே பெண்மணி என்ற பெரிய பெருமைக்குரியவர் தான் இந்த மேரி கியூரி. கதிரியக்கம் பற்றிய ஆபத்தான தனித்துவமான ஆராய்ச்சியை தனது சொந்த செலவில் இவர் மேற்கொண்டிருக்கிறாரு. 1911ஆம் ஆண்டு தூய ரேடியத்தை தனிமைப்படுத்தியதில் மேரி கியூரி செய்த சாதனைகளுக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. கதிரியக்க பொருட்களை பற்றிய புரிதலை மேம்படுத்துவதற்கும் அவற்றின் வேதியியல் பண்புகள் மற்றும் சாத்தியமான மருத்துவ பயன்பாடுகளில் கவனம் செலுத்துவதற்கும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அவரது தீவிர முயற்சிகள் தான் நவீன புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு அடித்தளம் அமைத்தது. தொடர்ச்சியாக கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் கீழ் இருந்த ஆபத்துகள் குறித்து கியூரி கவலை கொள்ளவில்லை. ஆனால் ரேடியம், பொலேனியம் போன்ற கதிரியக்க பொருட்களுடன் தொடர்ந்து பயணித்ததால் அவரது உடல் அதிக கதிரியக்கத்திற்கு ஆளானது. அவர் தனது பைகளில் ரேடியத்தை சுமந்து சென்று இரவில் அதன் பளபளப்பை சோதித்தார். இந்த நீண்ட கால கதிரியக்க வெளிப்பாட்டால் 1934ஆம் ஆண்டில் அப்ளாஸ்டிக் அனீமியாவால் மேரி கியூரி இறந்தார். இது கதிர்வீச்சுடன் தொடர்புடைய ஒரு ஆபத்தான நிலையாகும். 1995ஆம் ஆண்டு பிரெஞ்சு அதிகாரிகள் மேரி கியூரியையும் அவரது கணவர் விஞ்ஞானி பியரி கியூரியையும் கௌரவிக்க அவர்களின் உடல்களை முந்தைய கல்லறைகளில் இருந்து பாரிஸுக்கு மாற்ற முயன்றனர். ஆனால் அப்போது கதிர்வீச்சு அளவுகள் பற்றிய அச்சம் எழுந்தன. அந்த இடத்தை ஆய்வு செய்ய நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். மேரி கியூரியின் சவப்பெட்டி தோண்டி எடுக்கப்பட்ட போது அது 2.5 மில்லிமீட்டர் கனமுள்ள ஈயத்தால் மூடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். இந்த அமைப்பு கியூரியின் உடலால் வெளிப்படும் கதிர்வீச்சை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியது. ஆனால் மேரி கியூரியின் பர்னிச்சர்கள் மூலம் ஆய்வக குறிப்பேடுகள் வரை அவரது பல தனிப்பட்ட பொருட்கள் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் அதிக கதிரியக்கத்தன்மையுடன் உள்ளன. அவரது ஆய்வக குறிப்புகள் தற்போது ஈயம் பூசப்பட்ட பெட்டிகளில் சேமிக்கப்பட்டுள்ளன.